ரைட். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. ஃபோர்த் கொஸ்டின்ல என்ன சொல்லப்படுது? மேற்குறித்த உருவில் காணப்படும் பரிசோன முறை. இதுக்கு எங்கட பிரஷர் லோவை பாக்குறதுக்கு பிரஷர் லோவை அமுக்க விதிய வாய்ப்பு பாக்குறதுக்கு பிரஷர் லோவை வெரிஃபை பண்றதுக்கு நாங்கள் மெத்தட் யூஸ் பண்றோம். இதுக்கு என்ன செய்யறோம்னா ஒரு குடுவை ஒன்று எடுக்கிறோம். ஒரு வட்ட அடிய கொண்ட குடுவை. இப்ப என்ன ரவுண்டு பொட்டம் பிளாஸ்க்னு சொல்லிக் கொள்வோம். இப்ப இந்த குடுவை எடுத்து இதை என்ன செய்யறதுன்னா ஒரு நெரோ டியூப்பால கனெக்ட் பண்றோம். ஒடுங்கிய குழாயால தொடுத்து இதுக்குள்ள இருக்கிற வாயுவின் அமுக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுல ஒரு அமுக்கமானிய தொடுத்துறோம். பிரஷர் கேஜ் ஒன்று தொடுத்துறோம். இது அமுக்கமானி பிரஷர் கேஜ். ஓகேயா? இப்ப இதுக்குள்ள இருக்கிற வழியின் கிணளவு மாறாது. இவ்வளவு வழியின் கிணளவு மாறாது. அப்ப இது என்ன சாமான்டா அமுக்கம் மாறாது. சரி, கிணளவு மாறாது. ஒளியும் கான்ஸ்டன்ட். இப்ப உங்களுக்கு தெரியும் அமுக்க விதி என்ன சொல்லுது? பிரஷர் லோ என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா குறித்த திணிவுடைய வாயுவின் ஒரு கான்ஸ்டன்ட் மேஸ். மேஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. குறித்த திணிவுடைய வாயுவின் ஒளியும் மாறல என்றால் அமுக்கம் வந்து பிரஷர் வந்து டெம்பரேச்சர் தனி வெப்பநிலைக்கு நேர்வித சமன். அமுக்கம் தனி வெப்பநிலைக்கு நேர்வித சமன். ஓகே, பிரஷர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்சல்யூட் டெம்பரேச்சர். இதுதான் அமுக்க விதி. அப்ப எனக்கு கனவளவையும் மாறாம வச்சிருக்கோம், திணிவும் மாறக்கூடாது. அப்ப இந்த குழுவைக்குள் எடுத்துட்டேன்டா இது சிறைப்பிடிக்கப்பட்டிருக்குது. அப்ப இங்க மேஸ் கான்ஸ்டன்ட், மேஸ் மாறாது. ஒளியமும் கான்ஸ்டன்ட், ஒளியமும் மாறாது. பிக்ஸா வச்சாச்சா? ரைட். இப்ப இதுகின்ற டெம்பரேச்சரை மாத்த இருக்கிற பிரஷர் மாறும் எல்லாம். இதுக்குள்ள இருக்கிற அமுக்கம் கூடினா இதுல கூடும். இதுல அமுக்கம் கூட என்ன செய்யும்? இந்த பிரஷர் கேஜ் ரீடிங்க காட்டும். அப்ப இதுக்குள்ள இருக்கிற அமுக்கத்தை நான் இதுல அளந்து கொள்ளலாம். எதை வச்சு? இந்த அமுக்கமானியை வச்சு அளந்து கொள்ளலாம். பிரஷர் கேஜை வச்சு அளக்கலாம். இதுல உங்களுக்கு இந்த பிரஷர் கேஜை தெரியணும். அவன் இந்த பிரஷர் கேஜை கலட்டி இதுல வைங்க. இதுல கனெக்ட் பண்ணிருக்கு. இப்ப கலட்டி வைக்கிறான். இப்ப இந்த பிரஷர் கேஜை கலட்டி வச்சா இப்ப இது என்ன அமுக்கத்தை காட்டும்? இந்த பிரஷர் கேஜ் இப்ப என்ன ரீடிங்க காட்டும்? 0 பிரஷரை காட்டும் இல்லையா? அமுக்கமானின் காட்டி இந்த அரோ வந்து 0 காட்டும். ஆக்சுவலா இதுக்குள்ள இருக்கிற பிரஷர் என்ன? இந்த இடத்துல இருக்கிற பிரஷர் என்ன? அட்மாஸ்பியரிக் பிரஷர், வளிமண்டல அமுக்கம். அப்ப கேஜ் பிரஷர் கேஜ் அதாவது அமுக்கமானி 0 வாசிப்ப காட்டுதண்டா அது ஆக்சுவலா 0வோ இல்லை, என்னது? வளிமண்டல அமுக்கத்தை குறிக்குதுன்னு கருத்து. ஓகே, இது முக்கியம். இப்ப இந்த இந்த கேள்வி பேப்பர்ல இதை பத்தி கதைச்சு இல்ல, ஆனா இனிமேலைக்கு கதைக்கலாம், அதனால அதை கேட்கிறேன். அப்ப இந்த பிரஷர் கேஜ் வந்து 0 ரீடிங்க காட்டுது என்றால் அது அமுக்கம் 0 மீனிங் இல்ல, அட்மாஸ்பியரிக் பிரஷர் காட்டும். அப்ப இந்த பிரஷர் கேஜ்ல ரீடிங் பி வருதுண்டா, இந்த இடத்துல வேல்யூ பி வருதுண்டா, ஆக்சுவலா இதுக்குள்ள இருக்கிற பிரஷர் என்ன? இப்ப இந்த பிரஷர் கேஜ் வந்து ரீடிங் பி என்றா இதுக்குள்ள இருக்கிற வாயுவின் அமுக்கம் என்ன? பிரஷர் என்ன? பி பிளஸ் பி நாட். பி நாட்ன்றது வளிமண்டல அமுக்கம், அட்மாஸ்பியரிக் பிரஷர். அப்ப இதுக்கு இருக்கிற பிரஷர்ன்றது பி பிளஸ் பி நாட். விளங்குதா? விளங்குது இல்ல? கவனமா இருக்கணும். அப்ப நேரடியா பிரஷர் கேஜ் ரீடிங் எல்லாம் இது பிரஷர். அதோட நீங்க என்னத்தையும் சேர்க்கணும்? வளிமண்டல அமுக்கத்தையும் சேர்க்கணும். ஓகே, அது உங்களுக்கு விளங்குதுன்னு நம்புறேன். சரி, அது பிரஷர் கேஜ். அது ரீடிங் எடுத்தா ரைட். அப்ப இப்ப இந்த பிரஷர் கன்செப்ட் ஓகே. இனி நான் என்ன செய்ய போறேன்டா இதை ஹீட் பண்ண போறேன்.
அப்ப இதை ஹீட் பண்ணி வெப்பநிலையை மாத்த போறேன். சோ வெப்பநிலையை மாத்தி மாத்தி அமுக்கு தலக போறேன். ஓகே, அப்ப இதுக்குள்ள இருக்கிற வெப்பநிலையை மாத்துறதுக்கு இதை ஹீட் பண்ணணும். அப்ப இப்படியே வச்சு பன்சன் பண்ற வச்சு ஹீட் பண்ண என்ன நடக்கும்? சோ நீங்க இப்படியே ஹீட் பண்ணினா அது யூனிஃபார்மா ஹீட் ஆகாது. அப்ப இதை யூனிஃபார்மா ஹீட் ஆக செய்யணுமா இருந்தால் நான் என்ன செய்யறேன், இத ஒரு தண்ணி தொட்டி ஒன்றுக்குள்ள வைக்கணும். ஒரு வாட்டர் பாத் ஒன்றுக்குள்ள வச்சு இல்லையா, இந்த குமிழ நீர் தொட்டி ஒன்றுக்குள்ள வச்சு இப்ப இதை ஹீட் பண்ணணும். அப்ப நீர் தொட்டியை ஹீட் பண்றதுக்கு இப்படி ஹீட் பண்ணினா நீர் தொட்டி ஒன்றுக்குள்ள வச்சுட்டு ஹீட் இப்பவும் பிரச்சனை. ஏன் இந்த தண்ணி எப்படிப்பட்டதுன்னா காவலி அல்லது அருகில் கடத்தி இல்லையா? ஏன்னா இன்சுலேட்டர் தண்ணிக்குள்ள வெப்பம் கடத்தப்படாது இன்சுலேட்டர். இப்ப இது என்ன செய்வோம், தண்ணிய ஹீட் பண்ணும். அதுல கன்வெக்ஷன் தான் நடக்கும். மேற்காவுயெல்லாம் போகும். அப்ப மேற்காவுயண்டா இப்படி மேலதான் போகும். ஹீட்டர் மேல போகும், சைடுக்கு பரவாது. ஹீட் தண்ணியில வெப்பம் சைடுக்கு பரவாது. அப்ப என்ன செய்யணும்டா, இத ஒரு முக்காலி ஒன்று ட்ரைபோட் ஒன்றை வச்சு ஒரு ட்ரைபோட் ஒன்றை வச்சு அந்த ட்ரைபோட்டுக்கும் இந்த ஓட்டபாத்துக்கும் இடையில ஒரு கம்பி வலை ஒன்றை வச்சு வயர்மெஷ் கம்பி வலை ஒன்றை வச்சு இப்ப நீங்க ஹீட் பண்ணுவீங்க. இப்ப பன்சன் பர்னரால ஹீட் பண்ணினா என்ன நடக்கும்? இந்த மெழுகுதிரியன்றதுல பன்சன் பர்னரால ஹீட் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? இப்ப வயர்மெஷ் ஹீட் ஆகும். வயர்மெஷ் ஹீட் ஆகிக்க அது கண்டக்டர் வயர்மெஷ் கடத்தி அது எல்லா இடமும் ஹீட் பரவும். சோ முழு இடத்துக்கும் ஹீட் பரவினா இப்ப எல்லா இடத்துக்கும் ஹீட் போகும். இப்ப எல்லா இடத்துக்கும் ஹீட் போகுதா? இப்ப ஒரு சின்ன சிக்கல் என்னது, கீழுக்கு தான் ஹீட் ஆகும், மேலே ஹீட் ஆகாது. கன்வெக்ஷன் நடக்கும், அதுக்கு டைம் எடுக்கும். எங்களுக்கு குயிக்கா ப்ரோசஸ் ஆகணுமே, என்ன பிராக்டிகல் குயிக்கா முடிக்கணும். அப்ப நான் என்ன செய்யறேன், இதை மிக்ஸ் பண்ணுவேன். ஒரு சேரண்ட போட்டு இதை கிளக்கினீங்களா அந்த திரவம் கிளக்கப்படும். அப்ப முழு திரவம் ஒரே வெப்பநிலையில் இருக்கும். இப்ப இங்க எல்லா இடமும் வெப்பம் உள்ளுக்கு இறங்கும். சீரா வெப்பம் இறங்கும். எனக்கு ஹீட் பண்ணிக்கு என்ன செய்யணும்டா, இதை மெதுவா ஹீட் பண்ணணும். சின்ன சுவாலையில வச்சு மெதுவா ஹீட் பண்ணணும். ஏன் இதுவ ஸ்லோவா ஹீட் பண்ணீங்கன்னா தான் இதுகின்ற வெப்பநிலையும் இதுகின்ற வெப்பநிலையும் ஒன்றா இருக்கு. ஏன் இங்க இதுல இருந்து இதுக்கு ஹீட் டிரான்ஸ்பர் ஆகணும். ஹீட் டிரான்ஸ்பர் ஆனா உள்ளுக்கு இருக்கிற வழி முழுக்களும் வெளியால இருக்கிற வழிக்கு தண்ணீர் வெப்பநிலைக்கு சமம் ரெண்டு வரும். உள்ளுக்கு தண்ணி இறங்குறதுக்கு டைம் எடுக்கும். வெப்பம் இறங்குறதுக்கு ஹீட் டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அப்ப நீங்கள் இது என்ன செய்யணும், மெதுவா ஹீட் பண்ணணும். நீங்க பன்சன் பர்னர் எடுத்து வச்சாலும் பிரச்சனை இல்லை. இதை மெதுவா ஹீட் பண்ணீங்களா உங்களுக்கு என்ன நடக்கும், சோ ஹீட் உங்களுக்கு வரும். அப்ப இதுகின்ற டெம்பரேச்சரும் இதுகின்ற டெம்பரேச்சரும் ஒன்று எடுக்கிறேன். ஓகே, இப்ப எனக்கு இதுக்குள்ள இருக்கிற வழியின் டெம்பரேச்சர் தான் வேணும். ஆனா எனக்கு வேற வழி இல்ல, நான் என்ன செய்வேன், வெளியால அளப்பேன். டெம்பரேச்சரை வெளியால அளப்பேன். வெளியால இருக்கிற டெம்பரேச்சர் அளக்குறேன். இதுதான் இதுக்குள்ள இருக்கிறேன் எடுக்கிறேன். எனக்கு இப்ப கன்ஃபார்ம் பண்ணணும் என்னண்டு, இந்த டெம்பரேச்சரும் இந்த டெம்பரேச்சரும் ஒன்று கன்ஃபார்ம் பண்ணணும். என்ன வழி, ரெண்டும் சேம் டெம்பரேச்சர்ன்றதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு என்ன வழி? நீங்க மெதுவா ஹீட் பண்ணினா அசியூம் பண்றோம், மெதுவா ஹீட் பண்ணினீங்களா அசம்ஷன் எடுகோல் எடுக்கிற உள்ளுக்கும் வெளியானது ஒரே வெப்பநிலை உண்டு. ஆனா கன்ஃபார்ம் பண்ணேன், கன்ஃபார்ம் பண்றதுக்கு என்ன வழி என்றா, இங்க இருந்து ஹீட் உள்ளுக்கு போய்கொண்டிருந்தா இது எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த ஏர் எக்ஸ்பேண்ட் ஆகும், விரிவடையும். அப்ப இந்த ஏர் எக்ஸ்பேண்ட் ஆன விரிவடைஞ்சா இது இந்த பிரஷர் கூடும், கேஜ்ல சேஞ்ச் வரும். அப்ப இங்க பிரஷர் கேஜ்ல மாற்றம் வரையில என்றால் இதுவும் இதுவும் ஒன்று. ஓகேயா, ரெண்டு சேம் டெம்பரேச்சர்ல இருக்குது. அப்ப இனி ஒரு குறித்த சில வெப்பநிலைகளுக்கு நீங்க வாசிப்படுத்திக் கொள்வீங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு அரை வெப்பநிலையில் எடுத்தாச்சு 30, பிறகு 40க்கு எடுக்கிறீங்க. 40 பாயசிக்கு எடுக்கிறீங்களா என்ன செய்யணும்டா, 30 பாயசிக்கு எடுத்துட்டீங்கல்ல, இப்ப நீங்க 40க்கு எடுக்கணும்டா ஒரு 38 பாயசி வரைக்க ஹீட் ஆகி இந்த டெம்பரேச்சர் 38க்கு வரைக்க
பன்சன் பர்னரை ரிமூவ் பண்ணுங்க. இப்ப இந்த பன்சன் பர்னரை வெளியால எடுத்துட்டீங்கன்னா அகற்றிட்டு தொடர்ந்து கிளக்குவீங்க. சோ கிளக்கினா இந்த இருக்கிற சூட்டால கொஞ்சம் கொஞ்சமா சூடு ஏறி ஒரு 40க்கு கிட்ட வந்து நிக்கும். அது 39லயோ இல்ல 39.9லயோ வந்து நிக்கும். நீங்க 0 to 1 எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 39, 40 அப்படிதான் அளக்கலும். அப்ப ஒரு 39ல வந்து நிக்குது அல்லது 40, 41ல வந்து நிக்குது. அந்த வெப்பநிலை அளப்பீங்க. அதுக்குரிய பிரஷர் எடுப்பீங்க. பிறகு திருப்பி ஹீட் பண்ணுவீங்க. 50 அளக்கணும் என்றா 48ல நிப்பாட்டுவீங்க. கிளக்கி 50க்கு வரைக்கும் ரீடிங் எடுப்பீங்க. இப்படி நீங்க 6 ரீடிங் எடுப்பீங்க. 6 ரீடிங் எடுத்து சோ பிரஷரும் தெரியும், டெம்பரேச்சரும் தெரியும். அதுக்கு கிராஃப கீறுவீங்க. எப்படி கிராஃப கீறுறது? இந்த கேஜ் ரீடிங் எடுத்தா அமுக்கமானின்ற ரீடிங் எடுத்தா அதுல இருந்து எந்த கால்குலேட் பண்ணலாம்? வளிமண்டல அமுக்கமும் தெரிஞ்சால் நீங்க என்ன செய்வீங்க? பி பிளஸ் பி நோட் அமுக்கத்தை காணுவீங்க. இப்ப அமுக்கத்துக்கும் கெல்வின் டெம்பரேச்சருக்கும் கிராஃப கீறினால் அது Y7 mx என்று இப்படி வந்தால் அமுக்க விதி வாய்ப்பு பார்க்கப்படுது. ஓகே தானே? இது கெல்வின் டெம்பரேச்சருக்கு கீறலாம். அப்படி இல்லையண்டா இப்ப செல்சியஸ் டெம்பரேச்சருக்கு எங்கிட்ட ஈக்குவேஷன் இருக்குது. செல்சியஸ் டெம்பரேச்சருக்கு எப்படி வருமெண்டா P is equal to P naught into 1 plus gamma V theta. ஓகே, என்னது P என்றது அமுக்கம், P naught என்றது சைபர் பாய்சியில் உள்ள அமுக்கம். சோ பிரஷர் at 0 டிகிரி செல்சியஸ். இது பிரஷர் at θ டிகிரி செல்சியஸ். இப்ப சைபர் பாய்சியில் உள்ள அமுக்கமும் தெரியும், வெப்பநிலையும் தெரியும் என்ற இது கான்ஸ்டன்ட். ஓகே, அப்ப இதை வச்சுக்கொண்டு இப்ப நீங்கள் செல்சியஸ் வெப்பநிலைக்கும் அமுக்கத்துக்கும் கிராஃப கீறினீங்கள் என்றால் அப்ப இந்த கிராஃப கீறிக்க உங்களுக்கு தெரியும், சரியா பதிச்சு கீறணும், படித்திர நல்லா வரணும். சோ இதுல பி நோட் கேமா பி தீட்டா நான் சொல்றேன். அப்ப இது என்னன்னு வரும்? பி சம இது உள்ள போய்க்கினீங்கன்னா பி நோட் கேமா பி தீட்டா சக பி நோட். இப்ப Y சமன் எம்எக்ஸ் சக சி. சோ இந்த கிராஃப கீறி இதுல இருந்து நாங்க வாய்ப்பு பார்த்துக்கணும். ஓகேயா? ரைட். இது இப்ப கேள்விக்குள்ள வரும், அப்ப திருப்பி கேட்போம். சோ அப்ப அமுக்கத்துக்கும் வெப்பநிலைக்கும் கிராஃப கீறி அதுல இருந்து வாய்ப்பு பார்த்துக்கொள்வோம். பேசிக் கான்செப்ட் விளங்குதோ? இதுல இந்த வெப்பமானி இருக்குல்ல, என்ன ரேஞ்சில செலக்ட் பண்ணுவீங்க? அவன் வெப்பநிலை 10 பாய்சியா கூட்டுறீங்க. நான் இதுக்கு டெக்னிக்கல் கைடைம் இருக்க பாத்துறோம். எவ்வளவு வெப்பநிலை கூட்டுவீங்க? 10 பாகையா கூட்டுவீங்க. ஓகேயா? எஸ், 10 பாகை. அப்ப நீங்க அரை வெப்பநிலை 30ல இருந்து 6 ரீடிங் எடுக்கணும்னா 40, 31, 40, 50, 60, 70, 80 பாய்ச்சி வரைக்கும் எடுப்பீங்க. இந்த வெப்பமான இந்த ரேஞ்ச் என்ன எடுக்கணும்? 0 to 100. ஓகே, 0 to 100 ரேஞ்சில வெப்பமானி எடுத்து அதை வச்சு நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் செய்து வருவீங்க. சரி, சிக்கல் இல்லையோ? அடுத்து இது இல்ல, இந்த இதுக்குள்ள இருக்கிற வழி இருக்குல்ல, அவன் இதுக்குள்ள இருக்கிற ஏற நீங்கள் ஆரம்பத்தில் எடுக்க லோ பிரஷர்ல எடுத்தா, லோ பிரஷர்ல அது அமுக்கம் குறைஞ்ச அமுக்கத்துல நீங்கள் இதுக்கு இருக்கிற குழுவை எடுத்தீங்கள் என்றால் உங்களுக்கு இன்னும் திருத்தம் கூடும். ஏன்? அமுக்கம் குறைவா இருக்கையும் உயர் வெப்பநிலையிலையும் வெப்பநிலை கூடவா இருக்கைக்குள்ளையும் வாயு லட்சிய நடத்தையை காட்டும். அதாவது ஐடியல் கேஸா உபயோக பண்ணும். அப்ப ஐடியல் கேஸ உபயோக பண்ணக்குள்ள எங்களுக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இல்லோ திருத்தம் கூட வரும். அப்ப ரிசல்ட் வந்து அக்குரேட்டா கிடைக்கும். இப்ப இதுக்கு இருக்கிற கேஸ் நீங்க என்னத்துல எடுக்கணும்? லோ பிரஷர்ல எடுக்கணும். ஹை டெம்பரேச்சர்ல எங்களுக்கு செய்யலாம் தானே, 100 வரைக்கும் நாங்க செய்யலாம். ஹை டெம்பரேச்சர்ன்றது இங்க இம்பாசிபிள். நீங்க லோ பிரஷர்ல எடுக்கலாம். ஆனா லோ பிரஷர் சின்ன சிக்கல் என்ன, எங்களுக்கு அட்மாஸ்பியரிக் பிரஷரை விட குறைக்க இயலாது. இது அட்மாஸ்பியரிக் பிரஷர்ல 0, அதை விட குறைக்க இயலாது. பட் மைனஸ்ல கேஜ் ரீடிங் எடுக்கலமா இருந்தால் அப்படி எடுத்தால் பெட்டரா இருக்கு. விளங்குது?
லோ பிரஷர் ஆகும் ஹை டெம்பரேச்சர்லயும் இருந்தால் அது ஐடியல் கேஸா பிஹேவ் பண்ணும். சரி, இப்ப நான் கேள்விக்குள்ள போவோமா? சரி, இப்ப முதலாவது கேள்வியை பாரு. அமுக்க விதியை தெளிவாக கூறுக. அமுக்க விதி பிரஷர் லோ என்னன்னு கேட்கிறார். என்ன சொல்லுவீங்க? எழுதுமா? முதல் தமிழ் மீடியக்காரர் எழுதுவான். குறித்த திணிவுடைய வாயுவின் கனவளவு மாறாதுள்ள போது குறித்த திணிவுடைய வாயுவின் கனவளவு மாறாதுள்ள போது அல்லது தரப்பட்ட கனளவுக்கு கனளவு மாறாதுள்ள போது அமுக்கம் தனி வெப்பநிலைக்கு நேர்வீத சமனாகும். அமுக்கம் தனி வெப்பநிலைக்கு நேர்வீத சமனாகும். இந்த மீனிங்ல நீங்க எப்படி எழுதினாலும் சரி, இந்த கண்டிஷன் வரணும். குறித்த திணிவு இல்ல அமௌண்ட் ஆஃப் கேஸ் கான்ஸ்டன்ட் வரணும். குறித்த திணிவு வரணும். அல்லது வாயுவின் அளவு மாறாதுள்ள போது கனளவு மாறாதுள்ள போது அடுத்தது அமுக்கம் வெப்பநிலைக்கு நிர்வசனம். இங்கிலீஷ் மீடியக்காரன் at a given volume the pressure of given mass of gas at a given volume the pressure of a given mass of gas is proportional to the given mass of the gas is proportional to its absolute temperature. Its absolute temperature. Okay. At a given volume, the pressure of a given mass of gas is proportional to its absolute temperature. Right. அது ஓகே இல்ல? இது ஏ பார்ட். இப்ப பி பார்ட் பாருங்க. இந்த ஒழுங்கமைப்பில் மயிர்த்துளை குழாய் பயன்படுத்துவதன் காரணம். இந்த மயிர்த்துளை குழாய் கெப்லரி டியூப் இதுல யூஸ் பண்றது இந்த ரீசன் என்ன? கெப்லரி டியூப்னு சொல்லுவோம் அல்லது நரோ டியூப்னு சொல்லுவோம். ஒடுங்கிய குழாய் அல்லது மயிர்த்துளை குழாய். இப்ப இந்த நரோ டியூப் இதுல யூஸ் பண்றதுன்னு நோக்கம் என்ன? எங்களுக்கு எல்லா வாயுவும், அதாவது நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்ல இருக்கிற எல்லா வாயுவும் சேம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். இப்ப எனக்கு எக்ஸ்பெரிமெண்ட்ல இருக்கிற வாயு இவ்வளவு எல்லாமே சேம் டெம்பரேச்சர்ல வச்சுக்கணும்னா முழு சிஸ்டத்தையும் தண்ணிக்கு வச்சிருக்கணும். பிரஷர் கேஜ கொண்டு போய் தண்ணிக்குள்ள வைக்கலாமோ? இல்ல. அதனால என்ன செய்யறேன்? கொஞ்சம் வெளியால இருக்குது வேற டெம்பரேச்சர்ல. இது ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கு இந்த கேஸ். இதுதான் இந்த வாட்டர் டெம்பரேச்சர்ல இருக்கு. அப்ப இந்த வாயுவை நீங்க என்ன செய்யணும்? நெக்லெக்ட் பண்ணணும். ஓகே. அப்ப இந்த கிணலவை புறக்கணிக்கணும்டா, நெக்லெக்ட் பண்ணணும்டா, அதை ஒடுங்கிதான் இருக்கணும். இதோட கம்பேர் பண்ணிக்க இத புறக்கணிக்கணும். ஓகே. அப்ப எழுதுங்க. என்னன்னு சொல்ல போறேன்? நீ குடுவை வெப்பநிலை இருக்கு, இந்த பிளாஸ்க் டெம்பரேச்சர் இருக்கு எல்லாம், இதுக்குள்ள இருக்கிற யாருன்ற டெம்பரேச்சரை விட டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ல இருக்க ரிவர், வேற வெப்பநிலையில இருக்க ரிவர். இந்த வழியின் கிணறா புறக்கணிக்கணும். அப்ப குடுவையில் உள்ள வழியின் வெப்பநிலையிலும் பார்க்க தமிழ் மீடியக்காரனுங்க, குடுவையில் உள்ள வழியின் வெப்பநிலையிலும் வேறுபடும் வெப்பநிலையில் உள்ள வழியின் கனவளவை இழிவாக்க அல்ல புறக்கணிக்க, வழியின் கனளவை புறக்கணிக்க. இங்கிலீஷ் மீடியக்காரன் to neglect the volume of air, that is not at the same temperature, to neglect the volume of air that is
not at the same temperature as the air inside the flask. Okay, to neglect the volume of air that is not at the same temperature as the air inside the flask. ஃபிளாஸ்க்குள்ள இருக்கிற டெம்பரேச்சர்ல வேற டெம்பரேச்சர்ல இருக்கிற வால்யூமை நெக்லெக்ட் பண்றது. கிளியராடா? இப்ப சி பாட பாரு. எல்லாமே எழுதுற கேள்வியா தான் தந்திருக்கான் இல்லையா? சரி, எழுத கேள்வி பாரு. இப்பரிசோனையில் நீர் கொண்ட முகவையின், நீர் கொண்ட இல்ல, நீர், நீ, நீங்க அல்ல, நீர் கொண்ட முகவையின் வெப்பநிலையை மெதுவாக உயர்த்துதல் ஏன் அவசியம் என விளக்க. நான் சொன்னேன், இந்த டெம்பரேச்சரை ஸ்லோவா நீங்க என்ன செய்யணும், இன்க்ரீஸ் பண்ணணும். என்ன ரீசன்? இதுகின்ற வெப்பநிலையும் எது குதுவைக்குள்ள இருக்கிற வழியின் வெப்பநிலையும் தண்ணீர் வெப்பநிலையும் ஒன்றென்றத கன்ஃபார்ம் பண்றதுக்கு. ஒரே டெம்பரேச்சர்ல பேன்றதுக்கு என்று சொன்னா இல்ல, அவ்வளவு இல்ல ஆன்சர். அப்ப எப்படி எழுதணும்? நான் சொல்ல பாரு. எனது குடுவையில் உள்ள வளியின் வெப்பநிலையும் குடுவையினுள் உள்ள வளியின் வெப்பநிலையும் வெளியே உள்ள நீரின் வெப்பநிலையும் குடுவையினுள் உள்ள வளியின் வெப்பநிலையும் வெளியே உள்ள நீரின் வெப்பநிலையும் ஒரே பெறுமதி என்பதை உறுதிப்படுத்த. வெளியே உள்ள பெறுமதியும் ஒரே, வெளியே உள்ள வெப்பநிலையும் ஒரே பெறுமதி என்பதை உறுதிப்படுத்து. இங்கிலீஷ் மீடியம். to ensure that the temperature inside and outside the flask, to ensure that the temperature inside and outside of the flask are the same. Inside and outside the flask are the same. Okay, right. B part about. இப்ப இப்பரிசோதனையில் நீர் நீரின் வெப்பநிலையை அளப்பதற்கு முன்னர் நான் எதை சொன்னேன், இப்ப நீங்க 40 பாய்ச்சி வெப்பநிலை கேட்க என்ன செய்யணும்? 40 இலக்கணம்னா என்ன செய்யணும்? 40க்கு முதல்ல நிப்பாட்டிட்டு பன்சன் பர்னர் எடுத்துட்டு இலக்கணும் இல்லையா? அதுதான் கேட்கிறாரு அவர். பாருங்க, வெப்பநிலையை அளப்பதற்கு முன்னர் அவ்வெப்பநிலையை தகுந்த பெருமானத்தில் பேணுவதற்கு பரிசோதனை நடைமுறையில் பயன்படுத்தும் இரு பிரதான படிமுறைகளை எழுதுக. 2 பிராக்டிகல் ப்ரொசீஜர் எழுதட்டாமா. இது சரியான பெருமதி 40ல வச்சிருக்கிறது. என்ன செய்யணும்? முதல்ல எழுதுங்க. 1, பன்சன் சுடரெடுப்பை முக்காலியில் இருந்து அகற்றுதல். முக்காலி ட்ரைபாட் முக்காலியில் இருந்து அகற்றுதல். பன்சன் சுடரெடுப்பை முக்காலியில் இருந்து அகற்றுதல். Remove the Bunsen burner from the tripod. Remove the Bunsen burner from the tripod. எழுதுவீங்க. கலக்கியினால், 2வது பாயிண்ட், கலக்கியினால் நீரை கலக்குதல்.
கலக்கினால் நீரை கலக்குதல். ஓகே. Stir the water with stir. Stir the water with stir. கலக்கினால் நீரை கலக்குதல். பாட்டு என்ன கேட்கிறார்? டேய், கான்செப்ட் கிளியர் அல்ல? இது வரைக்கும் இந்த சிக்கலும் இல்லையா? சொல்ல மாட்டான். ஓகே, அடுத்த பாரு. மேற்படி பரிசோதனையில் உள்ள நீரும் வாயுவை கொண்ட வட்டடி குடுவையும் வெப்ப சமநிலையில் உள்ள போது நீரின் வெப்பநிலை வெப்பமானியினால் அளக்கப்படும். இங்கு வெப்ப சமநிலை என்பதால் விளங்கிக் கொள்வது யாது? எனது தேர்மல் ஈக்குலிபியம் என்றதால இந்த இடத்துல நார்மலா தேர்மல் ஈக்குலிபியம் உங்களுக்கு தெரியும். எனது நெட் ஹீட் ஃப்ளோ ஒன்று இல்லையண்டா, விளையுலா வெப்ப இட மாற்றம் இல்லை என்றால் அது வெப்பச்சமநிலை. இங்க வெப்பச்சமநிலை என்னதுன்னு மீனிங் என்ன கேட்கிறார்? இங்கே வெப்பச்சமநிலைன்னு இருக்க நீங்க ரெண்டு கலக்குறீங்க. இப்ப அதுல நீங்க என்ன விளங்கி கொள்றீங்க? இது ரெண்டு வெப்பச்சமநிலை இருக்குன்னா ரெண்டு டெம்பரேச்சர் சமனா இருக்குன்னு இல்லையா? அப்ப என்ன எழுங்க? குடுவையினுள் உள்ள வளியின் வெப்பநிலையும் குடுவையினுள் உள்ள வளியின் வெப்பநிலையும் நீரின் வெப்பநிலையும் ஒரே அளவாகும். குடுவையில் உள்ள வளியின் வெப்பநிலையும் நீரின் வெப்பநிலையும் ஒரே அளவாகும். ஓகே, இங்கிலீஷ் மீனிங். The air inside the flask, the air inside the flask and the water are at the same temperature. Okay, the air inside the flask and the water are at the same temperature. Are at the same temperature. இப்ப எப்பாடு பாருங்க. டேய், இந்த குடுவை என்று கிணறு கேட்கிறார். இது இது நீங்க பார்த்திருந்தா தான் சொல்லலாம். உங்களா பார்த்தாலுமே உங்களால ஜட்ஜ் பண்ணலாதே. ஜட்ஜ் பண்ணணும் என்றா உங்களுக்கு மொழிமுகள் கொஞ்சத்தை பார்க்கத்தான் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அது எக்ஸ்பீரியன்ஸ். இது இங்க இது நீங்க பிராக்டிக்கல் கைட பாத்தீங்கன்னா அந்த வெளியே எழுதியிருக்கார். 500 சென்டிமீட்டர் கியூப் எழுதியிருக்கார். 500 சென்டிமீட்டர் கியூப். இனிமேலைக்கு நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்க. 500 சென்டிமீட்டர் கிணம் இந்த குழுவை என்ன கிணம். ஓகே, சோ பிராக்டிக்கல் கைட்ல எழுதப்பட்டிருக்கு. இந்த பிராக்டிக்கல் கைட்ல இருக்கிற இந்த வேல்யூக்களை பார்த்து கொள்ளுங்க. என் எம்சிக்குள்ள அவன் ஸ்ட்ரக்சர்ல கேட்க அனுப்பி அடிக்கடி குழாய்கள் என்ற விட்டம் என்ன, இப்ப வரிவு குழாய் பரிசோதனையில பயன்படுத்துற குழாயின் விட்டம் என்ன, 2.5 சென்டிமீட்டர். அது இருக்கு பிராக்டிக்கல் கைட்ல. இப்ப நீங்க அதுகளை பார்த்து வச்சுக்கணும். இப்ப ப்ளூ குழாய் டியூப் விட்டம் என்ன, டயமீட்டர் ஆஃப் யூ டியூப் எவ்வளவு, அது ரேஞ்சில சொல்லுவார். 0.4 to 1.5. நாங்கள் நோம்புல 1 சென்டிமீட்டர், எங்களோட லெப்புகள்ல இருக்கிறது 1 சென்டிமீட்டர். இப்ப நீங்க அந்த பெருமதியை கொடுத்துருப்பீங்க. நீங்க ரேஞ்ச் எழுதக்கூடாது, நீங்க பார்த்ததை எழுதணும். அப்ப ஒரு வேலையும் எழுதணும். ஓகே, ரைட். இப்ப ஜி பாட பாரு. என்ன ஜி பாட்? வட்டடி குடுவையினுள் சிறை பிடிக்கப்பட்டுள்ள வழியின் அமுக்கம் பி இயக்கம். எங்க இதுல இருக்கிற ரீடிங்னு சொல்லல,
கேஜ் ரீடிங்னு சொன்னா அதோட வளிமண்டல அமுக்கத்தை கூட்டணும். அமுக்கமான இந்த வாசிப்புன்னு சொல்லி இருந்தாருன்னா நீங்க கூட்டணும் வளிமண்டல அமுக்கத்தை. நீங்க அதை பற்றி கேட்கல. அப்ப இதே கேள்வி பிறகு அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு வரணும் இல்லையே. அப்ப அதுக்குதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது இந்த வாசிப்புன்னு இருந்தா வளியின் அமுக்கத்துக்கு என்ன எழுதணும்? வளிமண்டல அமுக்கத்தை சேர்த்து எழுதணும். இங்க இதுக்குள்ள இருக்கிற அமுக்கத்தை தான் பி என்னதுங்க. ஓகே, வாயுவின் அமுக்கம் பி இருக்கும். அவ்வாயுவின் வெப்பநிலை தீட்டா பாய்சி இருக்கும். இடையிலான தொடர்பை எழுதுக. தேவையான குறியீடுகளை அறிமுகம் செய்க. அப்ப இதை என்ன எழுதுவீங்க? பி சமன் பி நோட் இன்டு 1 பிளஸ் கேமா வி டி. இது அல்பா வி என்று போட்டாலும் தப்பு இல்லை. செல்சியஸ் வெப்பநிலைக்கு எழுதினா பி சமன் பி நோட் இன்டு 1 பிளஸ் கேமா வி டி. இப்ப இதுல பி நோட்ன்றது என்ன சாமான்? பி தந்திருக்க, நீங்க பி எழுதினாலும் பிரச்சனை இல்லை. குறியீடுகளை என்ன காண்றது? பி என்ன? தீட்டா பாய் சீல் அமுக்கம். அவ்வளவுக்கு இடம் விட்டு அவர். ஓகே, theta by seal அமுக்கம். So pressure at theta degree Celsius. Yeah, pressure at theta degree Celsius. P naught என்றது என்ன சாம்? சைவர் by seal அமுக்கம். Pressure at 0 degree Celsius. அதுல gamma V என்றது என்ன சாமான்டா? எனது அமுக்க விரிகை குணகம். மாறா கனவளவில் அமுக்க விரிகை குணகம். Pressure coefficient of a gas at constant volume. Pressure coefficient of a gas at a constant volume. Okay, pressure coefficient of gas at constant volume. மாறா கனளவில் அமுக்க விதியை குணம். எல்லாம் அமுக்க குணம் என்று சொன்னாலும் சரி. தீட்டான்றது வெப்பநிலை. தீட்டா வெப்பநிலை. ரைட். இப்ப என்ன கேட்கிறார்? ஒரு நேர்கோட்டு வரைவு வரைகிறதுக்காண்டி மாத்திடலாம். சொல்லுவேன் சார் என்றான். தீட்டா வெப்பநிலை மாற்றம். எஸ், வெப்பநிலை மாற்றம். வெப்பநிலைன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. சைவர்ல இருந்தாலும் போது வெப்பநிலை மாற்றம். அடுத்தது நேர்கோட்டு வரைவை வரைவதற்கு மேலே பெறப்பட்ட கோவையை ஒழுங்குபடுத்துக. இந்த கோவை ஒழுங்குபடுத்தலாமா? இரண்டு. இதை முதல் நீங்க எதை மாத்த போறீங்க? எக்ஸ்பெரிமெண்டல்ல முதல்ல மாத்துறவர் தானே சாரா மாறி இண்டிபெண்டன்ட் வேரியபிள். எதை முதல்ல மாத்துவீங்க? தீட்டா. அந்த மாத்த அதுக்கு இதுமே பிரஷர் மாறும். அப்ப சோ என்ன தீட்டாவை எக்ஸைஜ்ல வைக்கிறீங்க. அப்ப பி சம இது ஒண்ணு பெருங்க. முதல்ல இதை பெருக்கினா பி நாட் கேமா வி தீட்டா சக பி. அப்ப இதை வைஹெச்ல வைக்கிறீங்க. தீட்டாவை எக்ஸைஜ்ல வச்சா y சம mx பிளஸ். இப்ப இங்க சார் மாறி என்ன? டிபெண்டன்ட் வேரியபிள். டிபெண்டன்ட் வேரியபிள் yx ல இருக்கிறது p. சாரா மாறி இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எது? தீட்டா. சாரா மாறி தீட்டா. இப்ப இதுல இது இந்த படித்திறன கண்ணம் என்ன? படித்திறன் வந்து பி நோட் பி. இங்க பிரச்சனை இல்லை. கிரேடியனை பற்றி பிரச்சனை இல்லை. என்னண்டா அவன் கேமா பி வந்தபடி என்று கேட்டீங்கன்னா 1/273 என்று வரும். கேமா பி இந்த வேல்யூ என்ன? 1/273 இன்டு பி நோட். இதுதான் படித்திறன்.
இப்ப நீங்க பி நோட்ட பஸ்கல்ல கொடுக்குறீங்களா 1 தர 10 அப்ப இது கிரேடியன்ட் நீங்க கூடவே கேறலாம் இல்லையா? சோ பிரஷரை நீங்க என்ன யூனிட்ல கொடுக்குறீங்கன்ற பொறுத்து. இப்ப வளிமண்டல அமுக்கம் சார்பா கொடுக்குறீங்களா 1, 2, 3 வரும். அப்பேக்கு இந்த படித்திறன் குறைவா வரும். அப்ப பிரஷரை என்ன யூனிட்ல அளக்கிறோம்ன்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த கிரேடியன்ட் வேல்யூ வரும். இப்ப நீங்க இதை சும்மா நார்மலாவே கேள்விக்கொள்ளலாம். நீங்க இத பஸ்கல்ல கொடுத்தா 1 தர 10 அதை விட கூடுமல்லோ. பிரஷர் கூட நடக்கும், கிரேடியன்ட் கூட. இதை நீங்க ஏடிஎம்ல கேட்டீங்கன்னா ஒரு ஏடிஎம் ஒன்று வரைக்கும் நடக்கும், கிரேடியன்ட் எல்லாம் குறையும். அப்ப அது நீங்க அளக்குற யூனிட்டை பொறுத்து இந்த கிரேடியன்ட் வரும். அப்ப அதை நீங்க பயிற்சிக்கிறனாலும் சரி நிமித்திக்கிறனாலும் சரி அது இந்த யூனிட் சொல்லி இல்லையா பிரஷருக்கு. ஓகே, இப்ப அதை கீரை சொன்ன வேற இப்படி ஓகே. இது ஐபாட். இதே பாட்டுல என்ன இருக்கிற நேர்கோட்டை நீட்டும் போது அமுக்கம் பூச்சியமாக வரும் வெப்பநிலை மேலுள்ள வரைவில் குறித்து காட்டுக. சோ பூச்சியமா வர்ற வெப்பநிலையை குறிச்சு காட்டாமாம். அப்பன் அமுக்கம் 0வா வரைக்க இந்த வழி வேண்டு வருமெண்டா 273 பாய்ஸ். ஓகே, பிரஷர் 0 ஆகிற வெப்பநிலை 273 பாய்ஸ். அதை நீங்க இந்த கிரேடியனை வச்சு இதை கண்டுபிடிக்கலாம். 273 பாய்ஸ். இப்ப நீங்க குடுவையில் இருக்கிற வழி சார்பா எடுக்கிற எடுகோல் என்று கேட்கிற என்ன அசம்ஷன் எடுத்திருக்கிறீங்க? அந்த வழி லட்சிய வாயுவாக தொழிற்படும். ஓகே, so gas obeys ideal gas as ideal gas. so லட்சிய வாயுவாக எனது லட்சிய வாயுவா வாயுக்கு அமையுது. ஐடியல் கேஸுக்கு ஒபே பண்ணுது அப்படின்னு சொன்னா சரி. சரி, இப்ப கேப்பாடு பாரு என்னவா? இப்பரிசோதனையில் பாரிய கிணறுல உள்ள குமிழ் ஒன்றையும் மைத்துளை குழாய் ஒன்றையும் பாரிய கிணறு பெரிய கிணறு. இந்த குமிழ் பெருசாகும். இது மைத்துளை குழாய். மைத்துளை குழாயை பயன்படுத்துவதால் ஏற்படும் அனுகூலம் யார்? இங்க குமிழ பெருசா யூஸ் பண்றது என்ன, அனுகூலம் என்ன? ஆக்சுவலா அதுதான். மயிர்துளை குழாய் சின்னனாகவும் இது பெருசாம இருக்கிறது. இது நீங்கள் இதுல இது இந்த ஒளியுமே நெக்லெக்ட் பண்றதுக்கு ஒன்று. அந்த ஏற்கனவே கேட்டுதான் இருந்தோம். இந்த பெரிய குமிழை பயன்படுத்துறது நோக்கம் என்ன? ஆரம்ப கிணளவு கூட இல்லோ, இந்த கிணளவு கூடினா என்ன நடக்கும்டா, இது விரிவு கூடும், ஒளியும் கூட எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்ப பிரஷர் கூடுற அளவு கூடும். பிரஷர் கூட கூடினால் இவர் வாசிப்பெண்களுக்கு ஈஸியா பார்க்கலாம். ஓகே, அப்ப என்னன்னு சொல்லுவீங்க? அமுக்கத்தில் ஏற்படும் மாற்றம் உயர்வு. அமுக்கத்தில் ஏற்படும் மாற்றம் உயர்வு. இதனால் அமுக்கமானியில் உள்ள வாசிப்பு திருத்தமாக இருக்கு. அமுக்கமானியில் உள்ள வாசிப்பு திருத்தமாக பெறலாம். ஓகே, change in pressure is high. Hence, the reading in the pressure gauge is accurate. We can get the accurate reading in the pressure gauge. Okay. அதுவும் உண்டு. இல்லது சிலர் இப்படி எழுதினாலும் ஓகே. இந்த கேள்வியில இது இந்த பெரிய கிணளவு இது சின்ன எடுத்ததுக்கு காரணம் என்ன கேட்கிறேன்? இப்பதான் இது இந்த கிணளவை புறக்கணிக்கலாம். இந்த வெப்பநிலையை விட வேற வெப்பநிலையில இருக்கிற வழி இந்த கிணளவை புறக்கணிக்கிறது. அதுக்கும் இது பெருசாவும் இது சின்னனாவும் இருந்தா தானே நெக்லெக்ட் பண்ணலாம். அதுக்கும் இதுதான் ரீசன். ஓகே,
ஆனா அந்த கேள்வி ஆல்ரெடி அங்க கேட்டுட்டாருன்றபடியா தான் இங்க இதை கேள்வி. அமுக்க மாற்றம் உயர்வு. திருப்பி சொல்லலாம் ஒருத்தர். அமுக்க மாற்றம் உயர்வு. அமுக்க மாற்றம் உயர்வா இருக்கும். இதனால் வாசிப்பை திருத்தமாக பெறலாம். அமுக்கமானியில் வாசிப்பை திருத்தமாக பெறலாம். ஓகே, விளங்குதல்லோடா. லாஸ்ட் ஆன்சர் எக்ஸ்பிளைன். அப்ப ஒளியும் கூடினா சுய ஆரம்ப கனளவு கூடிய கனளவு கூடினா என்ன நடக்கும் என்றால் கணக்க வாயு இருக்கல்லோ எக்ஸ்பேன்ஷன் கூடும். எக்ஸ்பேன்ஷன் கூடும். ஆனா மாறா கனளவே. அப்ப எக்ஸ்பேன்ஷன் கூடேக என்ன நடக்கும்? விரிவு கூடேக அமுக்கத்தை கூட்டும். அமுக்கத்தை கூட்டினா கணக்கு அமுக்கம் மாறும். கனளவு கூடேக பெரிய அமுக்க மாற்றம் ஏற்படும். அமுக்க மாற்றம் ஏற்படக்குள்ள உங்களுக்கு வாசிப்பு ஈஸியா திருத்தமா இருக்கு. என் சதவீதம் குறையுமே. வந்து வாசிப்பு திருத்தமா இருக்கு. ஓகேயா? இதுதான் 4வது ஸ்ட்ரக்சர். ஓகேடா.